ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலே பன்னீர் செஞ்சுக்கிடுவோம், வெளியிலலாம் வாங்க மாட்டோம். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து வெங்காயம், தக்காளி, வரமிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அது போக இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன், வீட்டிலே உரித்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் 3, அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். புதினா வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா அது ஆப்ஷன் தான். ஆனால் புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும், கம்மியாக போடணும் புதினா, இல்லைன்னா புதினா சாதம் மாதிரி ஸ்மெல் வரும். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு, நெய் வேணும்னாலும் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் போட்டுட்டு, சிலருக்கு வந்து குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, பிரியாணிலாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்யக்கூடாது. நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். அதனால் மற்ற எண்ணெயில் செய்யலாம். நான் மற்ற எண்ணெய்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், கோல்டு வின்னர் அந்த மாதிரி. அதில் வெங்காயத்தை போட்டு பாதி போர்ஷன் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். எதுக்குன்னா, இது வந்து கடைசியாக இறக்கும்போது ஒரு இனிப்பான வெங்காய டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து அதை பொரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இது நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வரும், ஸ்வீட்டண்டாக இருக்கும். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நெய் வேணும்னா போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து நம்ம அந்த மேலே வந்து லேயர் மாதிரி கொடுக்குறதுக்காக சும்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மற்ற பொருள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளியெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் 4 எடுத்து அதில் ஒரு வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மீதி 3 வெங்காயத்தை நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பிரியாணிக்கு தான், ஆனால் அந்த மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போடலாம். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வரமிளகா வேணான்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா இல்லை, அதனால் வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா வறுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா வறுத்து வந்துருக்கு பாருங்கள். நல்லா உப்பு தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயத்துக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தீய ஆரம்பிச்சிடும். கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் பொரிச்சதை. இந்த வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அப்புறம் வந்து கிறிஸ்பினஸ் போயிடும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக. எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் மற்ற பொருள்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து அன்னாசிப்பூ போட்டிருக்கேன். சிலர் வந்து ஜாதிபத்திரி அதெல்லாம் போடுவாங்க, ஆனால் அதெல்லாம் பொடியாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நான்வெஜ் செய்யும்போது அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு இது போதும். இது போட்டு நல்லா கொஞ்சம் வெடிக்க விடுங்க. அந்த ஏலக்காய் கொஞ்சம் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை, இப்போ பிரியாணிக்கெலாம் பொதுவாக வந்து நம்ம பொடியெல்லாம் நறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் நறுக்கிறதுலேயே ஒவ்வொரு காய் நறுக்கிறதுக்கும் எந்தெந்த மாதிரி சாப்பாடு செய்கிறதுக்கு எப்படி நறுக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி நறுக்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் டைம் எடுத்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சண்டே வந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்து நம்ம ஸ்பெஷலாக செய்யணும். அப்போ தான் நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் செஞ்சு கொடுத்து அதில் வந்து வர க்ரெடிட்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதுவும் சண்டேனால் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்லாம்.
ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும்போது. இப்போ வந்து வத்தல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நான் வந்து பச்சை மிளகா தான் போடுவேன். வத்தல் தான் இருந்தது, பச்சை மிளகாய் இல்லை. பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒரு 3 போடுங்க. நான் வத்தல்ன்றனால இது காரமாக இருக்கும், 2 தான் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு, இந்த வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போடும்போது அந்த பாத்திரம் வந்து நல்லா அடி பிடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து. அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அந்த இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து அதில் பிடிச்சிக்கிறோம். பார்த்திங்களா எப்படி பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு? இந்த மாதிரி கிளறி விட்டினதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க. தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போடுங்க. கொத்தமல்லி புதினா வந்து கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டால் அப்புறம் கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் வாசனை வரும். அதனால் கம்மியாக போடுங்க. சும்மா சின்ன கைப்பிடி அளவு போடுங்க. இது நான் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியோட அந்த மேல் தோல் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி ஒரு மாதிரி ஷேப் மாறும்ல, அந்த மாதிரி மாறணும். இது வந்து தக்காளி வந்து ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை பிரியாணிக்கு. ஒரு தக்காளியை 4 பீஸ் 5 பீஸாக போட்டால் போதும். இப்போ வந்து கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. என்னென்னா ரொம்ப பக்கத்தில் வைக்கும்போது மொபைலை வந்து டெம்ப்ரேச்சர் ஜாஸ்தின்னு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளி ஹைட்டில் வச்சு காமிக்கிறேன். அதான் இந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறும், கலர் சேஞ்ச் ஆகும் வதங்கி. இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் போடுங்க. தயிர் ஏன் போடுறோன்னா, நம்ம காரமாக போடும்போது தயிர் சேர்த்தா கொஞ்சம் இந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஃப்ளேவராக இருக்கும். அந்த புளிப்பான தயிர்னால் 2 ஸ்பூனோடு நிறுத்திங்க. இதில் 1 ஸ்பூன் கூட போதும். புளிப்பான தயிர்னால், புளிப்பு இல்லாத தயிர்னால் கொஞ்சம் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அதில் வந்து க்ரீமியாக இருக்கிறதுக்கு பாலாடை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா அது போடணும்னு அவசியம் இல்லை, அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் போட்டோம்னா. போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுருங்க. 1 ஸ்பூன் போடுங்க, 1/4 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் தூள் நிறைய சேர்க்க வேணாம். அப்புறம் மிளகாய்த்தூள் போடுங்க. தனி மிளகாய்த்தூள் இருக்கும், இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் போடுங்க. அப்புறம் மிளகுத்தூள், காரமாக வேணும்னா நம்ம மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஆப்ஷனல் தான். இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன். வெயிட் போட்டு அது ஒரு பக்கமாக தம் போட்டு வச்சுருக்கேன். பன்னீர் செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகணும். அப்போ தான் கொஞ்சமாவது செட் ஆகும். நாங்கள் வந்து 3 மணி நேரம் முன்னாடியே போட்டு வச்சுருவோம். அப்போ தான் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில். இப்போ வந்து மல்லித்தூளும் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போடுங்க. நான் இதுக்கு இந்த மாதிரி இந்த டைமில் நான் 1 டம்ளர் அரிசியை வந்து நான் சைட் பை சைடு ஊற வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு பிரியாணி அரிசி, சில அரிசி வந்து ஊறினா தான் நல்லாயிருக்கும், சில அரிசி வந்து ஊறலைனாலும் நல்லா வந்துடும். இதை நான் ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியிருக்கு. ஊறினதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ல, பன்னீர் போட்டு ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன்னு. அந்த பன்னீர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ண போகிறோம், பீஸ் போட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணியில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா அரிசியை வந்து போட்டு கிளறி விடுங்க. இது நல்லா கொதி வரணும். இந்த அரிசி கொதி வரும்போது உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு எவ்வளவு தேவையான அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவு, 1 டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது பன்னீர் பிரியாணின்றனால பன்னீர் வந்து கடைசியாக தான் போட போகிறோம், முன்னாடியே போட முடியாது, போட்டால் நல்லா இருக்காது. பன்னீரை வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி தான் போட போகிறோம். இதை வந்து நீங்கள் கொதி வரும்போது மூடி வச்சுருங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு
போதுமான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடணும். நான் பன்னீரை கட் பண்ணி பீஸ் போட்டுட்டேன். இப்போ கொதி வந்துருச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. நாம் தயிர் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் குங்குமப்பூ வந்து ஹீட்டு, அதுக்காக இந்த தயிர் போட்டோம்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு பன்னீரில் வந்து ஒரு கிளறி அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பேன்லையோ இல்லை ஒரு தோசைக்கல்லில் நான் போட்டேன். பேனில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதில் மல்லித்தூள், கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். ஆனால் அது போடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டேன், உப்பு போட்டுட்டேன். போட்டு கிளறி அதை நல்லா எல்லா பக்கமும் வரணும். அப்போ தான் அது அந்த ஃப்ளேவர் இறங்கும். இதில் இன்னுமே டேஸ்ட்டாக வரணுன்னா இதில் கொஞ்சம் வந்து பன்னீரை எடுத்து கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதை வெங்காயத்தை வதக்கி அதில் வந்து கொஞ்சம் பன்னீரை வந்து உதுத்து ஒரு கிளறி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படிலாம் செய்யலை. நான் இன்றைக்கி பன்னீரை மட்டும் ரோஸ்ட்டு போட போகிறேன். இந்த பன்னீருக்கு கல்லில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். அதில் வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி ரஃப்பாயிரும் பன்னீர். அதனால் லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் இருந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அது 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா பன்னீரோட அந்த திக்னஸ் வந்து ஹார்டாயிரும், நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, முதல்ல எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக கிளறி வச்சுருங்க. கிளறி இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் ஒரு தயிர் பச்சடி பண்ணுறேன். தயிர் பச்சடி வந்து எப்படின்னா, வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அது குளிர்ச்சி, நல்லது உடம்புக்கு. இப்போ பிரியாணி வெந்துருச்சு. 3 விசில் விட்டாலே போதும், டக்குன்னு வெந்துடும். இப்போ இந்த பன்னீரை வந்து கிளறி வச்ச பன்னீரை மேலே போட்டுட்டு லைட்டாக ஒரு 2-3 புதினா இலையை மேலே போட்டு மூடி வச்சிடணும். அந்த கடைசியாக இருந்த அந்த குங்குமப்பூ எசன்ஸ் லைட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து அகைன் வந்து குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உள்ளே எல்லாம் செட் ஆகி உள்ளே இறங்கும். இப்போ வந்து மூடிடுங்க. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்குது. இப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த தயிர் பச்சடி சொன்னேன் இல்லையா, வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சு பொடியாக நறுக்கி அதில் வந்து கேரட்டை வந்து ஒரு அரை கேரட்டோ இல்லை சின்ன சைஸ் கேரட்னால் 2 போடுங்க, பெருசுனா 3/4 போடுங்க. அதை துருவி அதில் வந்து பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டு தாளித்து விட்டுருங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டிங்கன்னா கேரட் தயிர் பச்சடி ரெடி. இப்போ பிரியாணியும் ரெடி. பன்னீர் பிரியாணி, கேரட் தயிர் பச்சடி. சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.